வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. கிரிட்டிகளா வச்சு 10 நாள் ஐசியூலயே இருந்த சார். வெண்டிலேட்டர் போட்டு புள்ள மூச்சுக்கு உயிருக்கு போராடி 4 கிலோ குழந்தைய எப்படி நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு கேக்குறாங்க சார். இங்க ஒரு டாக்டரே இல்லாம நர்ஸ வச்சு டெலிவரி பார்த்திருக்காங்க சார். ஏன் அப்படி பார்க்கணும்? எதுக்கு? திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் அலட்சியமாக பிரசவம் பார்த்ததால் அதிக எடையுடன் பிறந்த குழந்தை 1 வார சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆலந்தலையைச் சேர்ந்த சசிகலாவிற்கு 6ஆம் தேதி பிறந்த பெண் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படவே தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போன திங்கக்கிழமை 10 நாள் ஆகுது சார். இதோட இங்கே டெலிவரிக்காக கூட்டிகிட்டு வந்தோம் சார். கூட்டிகிட்டு வரப்போ எவ்வளவோ குழந்தை 4 கிலோ வெயிட்டு சார். நர்ஸுங்க தான் பார்த்துருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி குழந்தைய ஏடா விடாமல் இழுத்து இப்போ தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்குது சார். தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் 10 நாள், அதனால தான் சார் ஒன்றுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கிரிட்டிகளாக வச்சு 10 நாள் ஐசியூலயே இருந்த சார். வெண்டிலேட்டர் போட்டு புள்ள மூச்சுக்கு உயிருக்கு போராடி நாங்கள் 10 நாளாக வெயிட் பண்ணி இன்னைக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 4 கிலோ குழந்தைய எப்படி நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு கேட்குறாங்க சார். இங்கே ஒரு டாக்டரே இல்லாமல் நர்ஸை வச்சு டெலிவரி பார்த்துருக்காங்க சார். ஏன் அப்படி பார்க்கணும்? எதுக்கு? அப்படி பார்த்தா அந்த உயிர் போகுமா? நர்ஸுக்கு தெரியுமா சார்? நர்ஸுக்கு தெரியுமா சார்? எம்பிபிஎஸ் படித்தது யாரு சார்? டாக்டரா நர்ஸா? டெலிவரி பார்க்கும்போது டாக்டர் இல்லாமல் எப்படி சார் பார்க்குறாங்க? இன்னைக்கு எங்க உயிரை கொடுத்துட்டு நாங்க இன்னைக்கு அவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம் சார். பெத்த தாய் உயிர் பறி கொடுத்துட்டு வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கோம் சார். நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு தான் சார் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்களுக்கு நிதி எதுவுமே வேணாம் சார். எதுவுமே வேணாம் சார். இன்னொரு உயிர் இந்த ஆஸ்பத்திரியில் போகக்கூடாது. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போகக்கூடாது. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போகக்கூடாது சார். டாக்டர் உள்ள இருக்காங்களா? ஒவ்வொரு தாய்மாரும் இதை கேட்கணும். டாக்டர் உள்ள இருக்காங்களா? டெலிவரி பார்க்க என் பிள்ளைக்கு இருக்காங்களா? நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சும்மா ஒன்றும் இது பண்ணல சார். அவங்களும் சம்பளம் வாங்குறாங்களே சார். சும்மா ஒன்றும் நம்மளுக்கு பார்க்கலையே சார். அப்புறம் எதுக்கு சார் நம்ம நாய் பேய் மாதிரி எங்களை விரட்டுறாங்க? ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சார். பிள்ளைய உயிர் கொடுத்துட்டேன் சார். அவங்க பாட்டுக்கு அந்த டியூட்டி டாக்டர் ஏன் இல்லை? 3 மணிக்கு டெலிவரி நடந்திருக்கு, அந்த டியூட்டி டாக்டர் இல்லை. அவ்வளோ காம்ப்ளிகேட்டா இருந்திருக்கு சொல்லியிருக்கணும்ல. குழந்தை பேர் அடுத்த நாள் சொல்றாங்க சார் குழந்தை சீரியஸா இருக்கு, மூச்சு திணறலா இருக்கு, கொண்டு போங்க. பிறந்தப்பவே மூச்சு பேச்சு இல்லையா சார்? பிறந்தப்ப நான் இல்லை சார், நான் சென்னையில இருந்து வரேன் சார். மூச்சு பேச்சு இல்லாம கொடுத்துட்டு அழாத பிள்ளைய அழுதுன்னு சொல்லி, பால் குடிக்காத பிள்ளைய பால் குடிச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க சார். இன்னைக்கு பிள்ளைய இறந்து போச்சு சார். யாருக்கும் இதே மாதிரி இந்த மேல ஒரு தப்பு நடக்குது. கவர்மெண்ட் நல்லா தான் சார் பாக்குது. உள்ள இருக்க டாக்டர் நர்ஸை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க சார். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க சார். எல்லா தாய்மாரும் உள்ள டாக்டர் இருக்காங்களா? டெலிவரிக்கு என் பிள்ளைக்கு டாக்டர் இருக்காங்களா? செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புங்க. உங்க பிள்ளைங்களை செக் பண்ணிட்டு அனுப்புங்க. எங்க வீட்டுல நடந்ததுதான் நாளைக்கு உங்க வீட்லயே நடக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எங்களுக்காக நாங்க இந்த இடத்துல வந்து நிக்கல. உங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக தான் நாங்க இப்ப நிக்கிறோம் சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு உயிர் போவேணும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.